ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் அங்கே படிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். சந்தோஷம். இந்த வார்த்தைக்காக கை தட்டுறீங்க. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ கவனிங்க, இதுவும் ஒரு கட்டளையாய் சொல்லுகிறார், இதுவும் ஒரு வாக்கு தத்துவமாய் சொல்லுகிறார். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அந்த உத்தமம் என்பதற்கு கவனிங்க, நேர்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. சொல்லுவாங்களே, பசுத்தோல் போர்த்திய புலி, வெளியே வந்து டிப்டாப்பாக இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ள அலங்கோலமான சிந்தனைகள் வரும். குடும்ப வாழ்க்கையில் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் வல்லமையுள்ள தேவன், என் வாழ்க்கை எனக்கு முன்பாக இருக்கணும், நீ எனக்கு முன்பாக இருக்கிற, ஆகவே எனக்கு முன்பாக நடந்து கொண்டுன்னா எனக்கு முன்பாக உன் வாழ்க்கை எல்லாவற்றிலும் உத்தமமாக இருக்கணும். அப்படி உத்தமமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது உத்தமனுக்கு கர்த்தரே துணையாய் இருக்கிறார். உத்தமனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உத்தமனுடைய குடும்பத்திலே சமாதானம் ஊற்றப்படும். உத்தமன் எதை செஞ்சாலும் தெய்வம் ஆசீர்வதிப்பார். ஆமான்னு சொல்றீங்களா? ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இங்கே தேவன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆபிரகாமுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, நமக்கும் சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கூட பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். உத்தமத்துக்கு கவனிங்க, பரிசுத்தமாக இருக்கணும். எனக்கு முன்னாடி உண்மையாக வாழு, வார்த்தைகளை படித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நட. பெருமை பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழாத, பெருமையாக உள்ளத்தில் பெருமையாக கொண்டு வராத. நான் ஒன்றும் இல்லைன்னு நினை, நான் தான் உன்னை நடத்துகிறவர். ஆமென். அப்போது அன்புக்குரிய தேவ ஜனங்களே கவனியுங்கள், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு பரிசுத்தமாயிரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நேர்மையாயிரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உண்மையாயிரு. ஆமாம். இதுக்கு அப்படியே எதிர்பார்த்துமா யோசித்து பார்க்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கவில்லை என்றால் இன்னொரு வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க? அலங்கோலமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, ஒழுங்கினமான வாழ்க்கை வாழ்வாங்க. அது அப்படித்தானே? அப்போது கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். நம்ம எல்லாரையும் கவனிங்க, அவன் கண்ணு வச்சுக்கின்னு இருக்கிறான். எந்த நேரத்தில் சந்தர்ப்பம் கொடுப்போம், தள்ளி விடலாம் பாவத்தில், தள்ளி விடலாம் பாவத்தில் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். சிந்தனையை தான் அடிப்பான், சிந்தனையில் தான் தேவையில்லாத பாவ காரியங்களை எல்லாம் உண்டாக்குவான். பைபிள் சொல்கிறது, யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், உத்தமமாய் நீ வாழலனா இன்னொரு வாழ்க்கை தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அது எந்த வாழ்க்கைனா? பாவ வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பாவ வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை. சரிங்களா? ஒன்று உத்தமனா கடவுளுக்கு முன்னாடி வாழ்ந்துடணும் இல்லையா? கடவுளை விட்டு தூரமாக போன வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஆகவே இந்த ரெண்டில் நாம் எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சிந்திக்க வேண்டும். இத்தனை நாட்கள் நான் சொன்ன உத்தமனுக்கு அடையாளமாக யோபை குறித்து சொன்னேன்.
சொன்னனா? அதே போல சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க, அதை குறித்து காரியங்களை போன வாரம் படித்தோம். இன்றைக்கு கவனிங்க, இந்த உத்தமத்திற்கு ஆப்போசிட்டாக ஒரு காரியம் இருக்கிறது. அது எதுன்னா மனுஷனை சேதப்படுத்துகிற பாவ காரியங்கள். ஒருவன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு விரோதமாய். இப்போ கவனிங்க, தப்பாக நினைக்காதீங்க. நான் ஒரு பாஸ்டர், ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு பெண்ணோடு கூட தொடர்பில் இருந்து என் மனைவியை ஏமாற்றி நான் விபச்சார காரியம் செய்கிறேன்னா அது அந்த குடும்பத்தையும் கெடுக்கிறேன், நானும் பாவம் செய்கிறேன். இப்போ வேறு மாதிரி சொல்கிறேன். இன்னொரு காரியம், இப்போ போய் யாருக்கும் தெரியாமல் நான் மது அருந்துகிறேன். அப்போன்னா நான் மாத்திரம் பாவம் செய்கிறேன், அந்த பாவம் யாருக்கும் இன்னொரு குடும்பத்தை பாதிக்கலை. ஆனால் நான் அப்படி மது அருந்தும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாய் என்னுடைய ஆத்மாவையே நான் சேதப்படுத்தி கொள்ளுகிறேன். சரிங்களா? அப்போது சில பாவங்கள் வந்து மற்ற குடும்பங்களையும் பாதிப்புக்குள்ளே உண்டாக்கிடும். அது பாதிப்புக்குள்ளே உண்டாக்கி அதுதான் சாபமாக மாறும். ஆனால் நான் எனக்கு நானே மது குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கின்னு இஷ்டத்துக்கு வாழும் பொழுது அது ஏன் ஆத்மாவை நான் சேதப்படுத்தி கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தான் இங்கே சொல்கிறாரு, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போது ஸ்தோத்திரம். இன்னைக்கு கவனிங்க அன்பானவர்ல, பாவம் செய்யாத மக்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கை தூக்கி காட்டுங்கன்னா எத்தனை பேர் காட்டுவீங்க? நான் பாவமே செய்யலை, நான் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழறேன் அப்படின்னு யாருன்னா உண்மையாக சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஏன்னா சிந்தையே பாவம் செய்யும். சிந்தையில் இருக்குது பார்த்தீங்களா? சிந்தையில் உங்கள் சிந்தை எனக்கு தெரியாது, என் சிந்தை உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த சிந்தையில் கவனிங்க, தேவனுக்கு பிரியமில்லாமல் சிந்தித்தாலே பாவம் தான். கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரியோடு கூட இணைந்து உறவாடினால்தான் பாவம் இல்லை, விபச்சாரம் இல்லை. அந்த ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஆடவனை இச்சையோடு கூட பார்த்தாதான், கவனிங்க, ஒரு ஆடவனோடு கூட இணைந்து பாவம் செஞ்சாதான் விபச்சாரம் இல்லை. அந்த ஆடவனை, அதாவது அந்த அந்த ஆண்மகனை இச்சையோடு கூட பார்த்தாலே அந்த பெண் விபச்சாரம் செய்தாயிற்று. அதுதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ சிந்தையில் நிறைய அழுக்குகள் இருக்கும், அதுதான் பாவம். உதாரணமாக பொறாமை குணாதிசயம் இருக்கும், பிறரை அவமதிக்கிற குணாதிசயம் இருக்கும், கீழ்ப்படியாத காரியங்கள் இருக்கும். இங்கே இருக்கிறத அங்கே சொல்லிக்கணும், அங்கே இருக்கிறத இங்கே சொல்லிக்கணும், அது ஒரு குறை சொல்லுதல், அது கூட ஒரு பாவம் தான். ஏன்? ஜெபம் பண்ணாமல் இருப்பதே பாவம் தான். ஜெபம் பண்ணாமல் இருப்பதே, அந்த ஜெபத்திலே ஒரு நபர் பெருமிதம் கொண்டா அதுவே பாவம். நான் ஜெபிக்கிற ஆளுன்னு நினைக்கிற ஆளு, இப்போ பாருங்கள், நான்லாம் ஜெபிக்கிறேன் நீங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னா அதுவும் பாவம் தான். நான் நிற்கிறேன் நீங்களாம் வேஸ்ட்டுனாலும் அதுவும் பாவம் தான். தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓவரான பரிசுத்தம் இங்கே யாருமே இருக்க முடியாது. ஓவரான பரிசுத்தம்னா நீ அங்கே தான் போயிடணும். எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு தான் போயிடணும். இங்கே இருக்கவே முடியாது. குறை இருக்குங்க. குறை இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையாது. ஒரு மனுஷங்கிட்ட 8 குறை இருக்கா, 8 நிறை இருக்கா, 2 குறை இருக்கும். ஆனால் அந்த குறையை சரிப்படுத்தி கொள்ள முடியுமே? ஆமாவா இல்லையா? அந்த குறையை நம்ம சரிப்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதமாக யோசிக்கும் பொழுது பாவ வாழ்க்கையில் இருக்காதே, பாவ வாழ்க்கையில் இருக்காதே. ஆமாம். கவனிங்க, ஸ்லோன் பெண்டிகாஸ் மிஷன் அப்படி ஒரு ஊழியம் இருக்குது. அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க இப்போ கூட சொல்கிறாங்க, அன்றைக்கி பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் டிவியே கிடையாதுன்றாங்க. ஏன்? டிவி இருந்தாலே தெருவுந்து கொடுக்க மாட்டாங்களாம். டிவி இருந்தாலே அதுவே பாவமா, டிவி வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலே பாவமா. இங்கே அப்படிலாம் சொல்லலை. டிவி இருக்கட்டும், நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் அது உங்கள் கையில் இருக்கிற ரிமோட்டை பொறுத்து தான். உங்கள் கையில் இருக்கிற ரிமோட்
அதை ஆன் பண்ணுறீங்க இல்லையா, சினிமா படமும் பார்க்க முடியும், நியூஸையும் கேட்க முடியும். எல்லாம் மனசு தான். இங்கே தான் படித்தேன் இல்லையா, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ யாருமே இல்லை, ஒன்றும் இல்லை, நான் டிவி பார்த்துக்கினே இருக்கிறேன், யாருமே இல்லை. டக்குன்னு என் புத்தி டக்குன்னு அப்படி போய்க்கினே சொல்ல கேடிவி மாறும். கேடிவினா எனி டைம் 24 மணி நேரமாக கேடிவியில் என்ன பண்ணுவான், சினிமா படம் போடுவான், ராத்திரி பகல் எல்லாம். அப்படி போகும்போது ஒரு காட்சி வரும், அடுத்து தாண்டி போயிடணும், அவ்வளோதான். ஆனால் தாண்டி போயிட்டு நான் இது ஏதோ ஒரு படமாச்சே அப்படின்னு திரும்பி வந்தேன்னா மனைவி கை தட்டுங்க, தட்ட மாட்டீங்களா? ஏங்க அதுதாங்க உண்மையாக பாவம். போயிட்டுனா ஏதோ ஒவ்வொரு சேனலும் மாற்றின்னு வர நியூஸ் சேனலுக்கு போகிறதுக்கு கவனிங்க. நாம் வந்து பெரிய காரியத்தான் செய்வோம். நான் கொலைகாரனா, நான் வேசித்தனம் பண்ணுறேன்னா, நான் திருடுறேன்னா, நான் அதுதான் இல்லை. செத்த ஈக்கள் தான் பரிமளக்காரனுடைய தைலத்தை. ஆனால் கணத்திலும் ஞானத்திலும் பேர் பெற்றவனே இந்த ஈன புத்தி, ஏன்பா உனக்கு இந்த ஈன புத்தி சொல்கிறாங்களா இல்லையா? உனக்கு மாத்திரம் இந்த ஈன புத்தி இல்லைன்னா நல்லா இருப்பப்பா நீ சொல்கிறாங்களா இல்லையா? அது சின்ன ஒரு பாவம் தான், ஒரு சின்ன புத்தி தான் டோட்டல் வேஸ்ட் ஆக்கிடும், டோட்டல் வேஸ்ட் ஆக்கிடும். அப்போது அதுவும் ஹல்லேலூயா, புரியுதுங்களா? ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் சத்திய வாக்கு கொடுக்குறீங்க. நான் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ்வேன்னு சொல்கிறோமா, சொல்றியா? வாழ்வோமா? அப்படி தானே சொல்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்படி தான் நானும் ஸ்நானம் கொடுத்துட்டு விசிட்டிங் போகிறேன். இங்கே இல்லைம்மா, அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே பாம் 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 பாய், எனக்கு தெரியாத அதில் ஊர்னவன் ஏவிஎம் மியூசிக். அது படம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு உள்ள இப்படி தட்டத்துக்கு போன நான் அத்தனை தட்டவே இல்லை, அப்படியே வெயிட் பண்ணேன். அங்கே பார்த்தா என்ன அந்த எண்டிங் பேர் போடுவான்ல, அந்த படத்தின் மியூசிக்கும் போகுது. அது அந்த கால படம், எனக்கு தெரியும். ஆஹா உள்ள என்ன பண்ணுது இது, போயிடுவோம். எத்தனை வீட்டுக்கு போக சொல்ல உள்ள டிவி பண்ணலாம் பார்க்கும், நம்ம போனால் நமக்கு தான் அசிங்கம். அப்படியே நைஸாக போயிடுவேன். நான் ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆண்டவருக்குள்ளே சூப்பராக இருக்கிற சகோதரி வீட்டை திறந்து விட்டு படம் பார்க்குறிய, நீ மூடியாவது பார்த்தியா, திறந்து விட்டுன்னு போய் உக்காந்தின்னு பார்க்கும் பொழுது நான் திறந்து வச்சுன்னு படம் பார்க்கும்போது சிஸ்டர்ன்ட்டேன். அது காது கொடுத்து திரும்பி கேட்கல, உள்ளவும் போயிட்டேன், பக்கத்துலேயும் உக்காந்துட்டேன். உலகம் சொல்கிற வாலிபனான்னு கேட்குறேன். ஆமாம், ஐயோ நாங்கள் கையை பிடிச்சிட்டேன். வானா இப்போ எம்மா ஏன் பாஸ்டர் கையை பிடிச்ச ஒரு பொம்பளை கையினா, அவங்க என்னை விட கிட்டத்தட்ட 25 வயசு பெரியவங்க, 25 வயசு பெரியவங்க. வானா ஐயோ பாஸ்டர் விடுங்க, இல்லை நீங்கள் நான் ஏசப்பா எல்லாம் சேர்ந்து படம் பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, என்ன பாஸ்டர் இதெல்லாம் கூட தப்புன்னு சொல்ல வரலம்மா. 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு போய் நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாம், டிவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாம், ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா? கடவுளுடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா? ஐயோ இன்றைக்கி சீரியல் போயிடுச்சே, இந்த தொடர் போயிடுச்சேன்னு துக்கப்படுற நாம், ஐயோ இன்றைக்கி நான் ஜபிக்கலையே அதுக்கு துக்கப்பட்டிருப்போமா? ஐயோ நான் பைபிள் வசனத்தையே படிக்கலையே குத்தி இருக்குதா, துக்கம் வருதா? இன்றைக்கி ஆண்டுகிட்ட பேசாமையே நான் போயிட்டேனே, தொடர்ச்சியாக ஒரு வாரமாக என் கடவுள்கிட்ட பேசலையே, துக்கம் வந்திருக்குதா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எதுக்கு துயரம்? ஐயோ எனக்கு வீடு வாசல் இல்லையே, எனக்கு அந்த சொத்து இல்லையே, எனக்கு இது இல்லையே. நீ இதுக்காக துயரப்படு, அது மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் தன்னால் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போது சின்ன சின்ன பாவ காரியங்கள் தான், அதை நீங்கள் சின்னதாக நினச்சிக்காதீங்க. இது என்ன பாஸ்டர் இதெல்லாம் கூட சிறு துளி பெருவெள்ளமாய் மாறிடும். ஆமென். ஆகவே டோட்டலாக தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் எல்லாமே பாவம். தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் எல்லாமே, பேச்சுக்கள் எல்லாமே, சிந்தைகள் எல்லாமே பாவம். இன்றைக்கு படிக்கிற ஒரு செய்திக்கு தலைப்பு என்னவென்றால், பாவத்தினால் ஏற்படும் தீமைகள். பாவத்தினால் ஏற்படும் தீமைகள். ஏம்மா
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் கொலையாக செய்கிறேன் பாஸ்டர், நான் திருடுனா பாஸ்டர், நான் அநியாயமாக பண்ணுறேன். அப்படி இல்லை. சின்ன சின்ன காரியங்கள் கூட என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையை கெடுத்துடும். வைராக்கியம் இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு வைராக்கியமாக இறங்கி கிரியை செய்வாரா? சொல்லுங்களேன். வைராக்கியம் இல்லைன்னா நமக்காக ஆண்டவர் இறங்கி வைராக்கியமாக கிரியை செய்வாரா? மற்ற கிறிஸ்தவங்களை பார்க்காத. சரியா? பாஸ்டர் பட்டணத்தில் போய் பாருங்க, அங்கே பாருங்க, லிப்ஸ்டிக் அடிக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, தேட்டருக்கு போகிறாங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருந்தோம் நான் எதுக்குமே அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அது எனக்கு பக்தி விருத்தியை கொடுக்காது. ஆமென். அது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழாமல் பாவ வாழ்க்கை வாழ்வானானால் அதனால் ஏற்படுகிற தீமை என்னன்னா, முதலாவது காரியம், அந்த குடும்பத்துக்கு அவனுக்கு அவமானம் வந்து சேரும். நம்பர் 1, அவமானம் வந்து சேரும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஒருவன் மறைவாய் செய்து கொண்டிருக்கிறான், வெளியே தெரியல, உள்ள கர்ப்பம் ஆயிடுச்சு, எத்தனை நாளைக்கு ஒளிச்சு வச்சிருக்க முடியும்? வரும் இல்லை பெருசாம 9 மாதம் ஆனால் வெளியே தெரியும் இல்லையா? அது மாதிரி அன்பானவர்ல பாவ காரியங்களை மறைவாய் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அல்லது தேவனை நான் ஏற்றுக்கொண்டவன் என்று செய்து கொண்டிருக்கிறவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு அவமானத்தை அடைவான். வெட்கத்தை கர்த்தர் உடுத்துவார். வெட்கத்தை உடுத்துவார். தப்பிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் ஏங்க, நீங்க பாஸ்டரை ஏமாத்திடலாங்க, உங்க அப்பா அம்மாவை ஏமாத்திடலாங்க, உங்க வீட்டுக்காரை ஏமாத்திடலாம், உங்க பொண்டாட்டியை ஏமாத்திடலாங்க, ஆண்டவரை ஏமாற்றவே முடியாதுங்க. அந்த பாவத்துக்கு கவனிங்க, கூனி குறுகி போற மாதிரி வச்சிடுவார். இப்போ அவன் தெரியாம தானே பாவம் செஞ்சான். தாவீது விட்டார், ஆண்டவர் விடல. அந்த நாத்தான் வேலை என்கிற ஒரு மனுஷனை அனுப்பி பாவத்தை புட்டு புட்டு வைக்கிறாரு. சொல்லும் போது அவனுக்கு எவ்வளவு கூனி குறுகி போயிருக்கான் தாவீதுக்கு. ஐயோ, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேனே, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனேன்னு சொல்லி அவன் விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கெஞ்சுறான். அதனால தான் ஆண்டவர் மன்னிச்சுட்டு, ஆனால் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டார். பனிஷ்மெண்ட்டை இன்னைக்கு என்ன தெரியுமா வெளியே இருக்கிற ஜனங்க பேசிக்கிறாங்க, இந்த கிறிஸ்தவங்களா தப்பு போய் பாவம் பண்ணிட்டு போய் பாவம் மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. கிடையாது. இது ரோமன் கத்தோலிக்கு கிடையாது. அந்த சபையில் போதிக்கிற வசனம் கிடையாது. பைபிளில் சொல்லுகிறது, பாவம் செய்கிற குடும்பம், பாவம் செய்கிற மனுஷன் என்னைக்கா இருந்தாலும் அசிங்கப்படுவான். என்னைக்கா இருந்தாலும் அசிங்கப்படுவான். ஆகவே அன்பானவர்களே, ஜாக்கிரதை. அந்தரங்க வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உங்கள் அந்தரங்கத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சரியா? உங்க அந்தரங்கம் என்று சொல்லும் பொழுது உங்க இருதய சிங்காசனத்தில் படைத்த இறைவன் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது உங்க புருஷன் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பக்கம் பார்த்தா உங்க இதயத்தில் படைத்தவர், அடுத்தது உங்க மனைவி. இவங்களை தவிர மனசுக்குள்ள யாருமே வரக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இல்லை பாஸ்டர், எனக்கு விஜய் வந்திருக்கிறாரு, விஜய் அவனுக்கு சோறு போடுவார். அஜித் வந்திருக்கிறாரு, எனக்கு என் மனசில் எப்போதும் கனவு கண்ணி திரிசா, அவளை வந்து சோறு போடுவா அவனுக்கு. இல்லை, பொதுவாக இன்னைக்கு பசங்க, வாலி பசங்க கெட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு ஒரு கூட்டம், பெரும்பான்மையான கூட்டம் கவனிங்க, நடிகர்களுக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறது. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் தேவனுக்கு பின்னாலே போ, கர்த்தர் உன்னை ஜொலிக்க வைப்பார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர்தான். ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து சொல்கிறோம், நாம் தேவனுக்கு எதிரான பாவ காரியங்களை செய்வோமானால் யாருமே பார்க்கலன்னு நீ நானும் தப்பு கணக்கு போடக்கூடாது. ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு நாள் வெளியரங்கமாக்கி அசிங்கமாக்கிடுவார். இரண்டாவது காரியம்,
ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே, கவனிக்கணும், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கவனிங்க, பாவத்தின் 2வது தீமை, கர்த்தர் சத்தியமா செவி கொடுக்க மாட்டார் ஜெபத்துக்கு. நான் பாவம் அந்தரங்கத்தில் செய்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனா இருந்து கொண்டு, கவனிங்க, உபவாசம் இருந்து மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அட்டென்ஷன் ப்ளீஸ், நிமிர்ந்து உட்காருங்க. நான் பாவம் சொன்னது காரியம் பெருமை அவன் மனசுக்குள்ள இருந்தா கூட. ஆமென். பெருமை ஒரு பெரிய பாவம். லூசிபர் பெருமையில விழுந்தான். சரிங்களா? அப்போ என்ன நானே பீத்திக்கணும். என் மனசுக்குள்ள நான் பெரிய ஆளு, நான் வேதத்தை கற்று அப்படியே கரைச்சி குடிச்சவன், இந்த பெருமை கூட எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். இப்போ உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் யோசிச்சு பாருங்க. கவனிங்க, ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையில் நீங்க இருக்கும் பொழுது அந்த பாவத்தை கவனிங்க, நீங்க வெட்டி தூரம் எரியலனா, அந்த பாவத்தை விட்டு விடலனா, கவனிங்க, நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டார். ஏங்க, வேத வசனம் இதுதாங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தை கேளாதபடிக்கு ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆகாப் என்கிற ஒரு ராஜா மோசமான ராஜா. யோசபாத் என்கிற ஒரு ராஜா நல்ல ராஜா. இந்த நல்ல ராஜா கெட்ட ராஜாவோடு கூட ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு ஒரு நாள் கூடி எதிரிகளோடு கூட யுத்தம் பண்ண சண்டைக்கு போகிறாங்க. அப்போது அந்த ஆகாப் சொல்கிறான், என் வேஷத்தை நீ போட்டுக்கோ, உன் வேஷத்தை நான் போட்டுக்கிறேன். யோசபாத் மாதிரி நான் பண்ணிக்கிறேன், ஆகாப் ராஜா மாதிரி நீ பண்ணிக்க, சண்டை போகலாம் அப்படின்னு சண்டை போட போகிறாங்க. ஆகாப் ராஜா தான் இதோ வந்திருக்கான்னு சொல்லி யோசபாத்தை எல்லாரும் சூழ்ந்து கொண்டாங்களாம் கொலை செய்ய. இவன் என்ன செய்வதுன்னு தெரியல. கத்தாவே ஒரே ஒரு கூக்குரலிட்டான். உடனே இவன் இல்லை, ஆகாப் ராஜா இவனை விட்டு விடுவோன்னு சொல்லி எல்லாம் எதிரிகள் ஒதுங்கி போனார்களாம். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான், ஒரு உண்மையுள்ளவன், ஒரு உத்தமன், சரி தெரிஞ்சோ தெரியாமலே நீ கெட்ட ராஜாவோடு கூட ஐக்கியமாக வச்சுட்ட. அந்த கெட்ட ராஜா அவனுக்கு தவறான ஆலோசனை கொடுத்தாலும் அந்த தவறான ஆலோசனையின்படி நீ போனாலும் கர்த்தர் உன் கூக்குரலை கேட்டு அற்புதம் செய்தார். அவன் காப்பாற்றினார். ஆனால் அவனுக்கு அவ்வளோ பெரிய படைபலம் இருந்தால் ஆகாப்பக அங்கே கொலை செய்தார்கள். அவன் என்ன கத்தனாலும் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. நீ உண்மையுள்ளவனாய் உத்தமனாய் இருந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ உண்மை உள்ள பிள்ளைகளுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் செவி கொடுப்பார். போனை கட் பண்ணுமா? கர்த்தர் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். புரியுதுங்களா? அப்போ கவனிங்க, நாம பாவம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நான் சொல்றது வெளியரங்கமாக யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த பூனையும் பால் குடிக்குமா தெரியாது. இன்னைக்கு யாரையும் வந்து தோற்றத்தை வச்சுலாம் எடை போட முடியாது. தோற்றத்தை வச்சு முகத்தை வச்சு எடை போட முடியாது. என் அந்தரங்கத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? என் அந்தரங்கத்தை என் பொண்டாட்டிக்கு நான் மறைக்க முடியும். என் பொண்ணுக்கு என் பிள்ளைக்கு மறைச்சி டெக்னிக்கலாக வாழ முடியும். நீங்களும் அது மாதிரி பண்ண முடியும். ஆனால் உங்கள் அந்தரங்கத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? அப்போ அந்தரங்கம் அலங்கோலமாக இருக்கும் பொழுது, அந்தரங்கம் அருவருப்பாக இருக்கும் பொழுது, நாம் என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் செவி கொடுத்து கேட்க மாட்டாராம். 3வது, பாவத்தினால் ஏற்படுகிற தீமை.
நம்முடைய வாழ்க்கையில நன்மையை வரவிட மாட்டார். வாசிக்கலாம் எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கினா நன்மைகளை விலக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. ஆமென். பாருங்க, நன்மை அதாவது ஜானேலாம் மனம் சறுக்குது. சில நேரம் புலம்பும் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்படுறையா, எவ்வளோ ஜெபம் பண்ணுறையா, கோயிலுக்கெலாம் வரேன், தசம்பாகம் கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் யாருக்கு தெரியும் அந்தரங்கம் கடவுள் தானே பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு அந்தரங்கத்தில் பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேனானால், ஒரு குறிப்பிட்ட பாவம் அந்த பாவத்தில் நான் தொடர்ச்சியாக சரிபட்டு கொண்டு இருப்பேனானால், கவனிங்க, என் வீட்டுக்கு நன்மையே வராதான். ஆனால் பைபிளில் படிக்கிற நன்மையான எந்த ஈவோ பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு பைபிள் சொல்கிறது. ஒரு நல்ல காரியம் கூட நடக்காது. என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுறீங்க? இல்லை, இன்னைக்கு ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை. ஆமாம், டாக்டர்கிட்ட போகிறோம். அதாவது கட்டி, டாக்டர் மேலே மாத்திரம் மருந்து தடவி கட்டு போட்டு அனுப்பிட்டாருன்னு வச்சுங்க, மனசுக்குள்ளே சொல்லுவோம் நல்ல டாக்டர் புண்ணியமா. ஆனால் அறக்கணும், அறுத்து அதில் இருக்கிற சீயெல்லாம் எடுக்கணும், பிதுக்கணும் அப்படின் போது வலி உயிரே போகுமா போகாதா? அப்போ அவரை சபிப்போம், அறுத்துட்டானே, முறைக்கு அறுத்துட்டானே. இல்லை, அப்படி அறுத்து அதெல்லாம் சீயெல்லாம் எடுத்தால் தான் அது கேன்சராக மாறாது. அது கேன்சரா? அப்போது டாக்டர்கள் ஜீவனை காப்பாற்றுவதற்கு கட்டியாக இருந்தால் அதை அறுத்து சீயெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி உள்ள அந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி கட்டு போடுறாங்களா இல்லையா? ஒரு 10 நாளைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்களா இல்லையா? அப்புறம் தான் எல்லாம் சுத்தமாக நல்லா ஆரோக்கியமாக மாறும். அது மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தை சில நேரங்களில் உள் அறுவை சிகிச்சை செய்யும். ஆமாம், உள்ளே போய் அறுவை சிகிச்சை செய்யும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நாம் பாவத்தை பிடிச்சிக்கின்னு இருந்தா அது எந்த பாவமோ அது எனக்கு தெரியாது, அது எந்த பாவமோ எனக்கு தெரியாது. அடிக்கடி அந்த பாவத்தில் நீங்களும் நானும் விழுந்து கொண்டே இருப்போமானால் அன்பானவர்களே, நம்ம வீட்டுக்கு நல்லதே நடக்காது. நம்ம வீட்டுக்கு நல்ல காரியமே நடக்காது, எதுவுமே தொலைங்காது. வரும், வராது, வர மாதிரி இருக்கும், வாய்க்காது. புரியுதுங்களா? அப்போ நம்முடைய பாவ காரியம் பெருக 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 ஆண்டவர் சொல்லி சொல்லி கேட்காம அதை செய்து கொண்டே இருப்பாமானால் அதுதான் அக்கிரமமா மாறும். தெரியாமல் செய்வது, தெரிந்தே செய்வது அக்கிரமம். தெரியாமல் செஞ்சிட்டோம் பாவம் சொல்றாங்க, ஐயோ இது பாவமா, இதை விட்டுறோம்பா, ஓகே. ஆனா தெரிஞ்சு அதை தொடர்ச்சியா செய்து கொண்டே இருப்போமானால் அது அக்கிரமமாய் மாறும். அந்த அக்கிரமம் என்ன ஆகும்னா நம்ம வீட்டுக்கு நன்மை வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும். ஓகே, அடுத்த ஒரு காரியம், எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். போதுமா? அடுத்தது கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட அந்த பாவத்தை தொலைச்சி 5 வருஷமா 10 வருஷமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா உன் ஆத்மா செத்து போய் கிடக்குதுன்னு அர்த்தம். உன் ஆத்மா செத்து போய் கிடக்குது, உணர்வே வர மாட்டேங்குது. அப்புறம் இந்த குஷ்டம் பிடிச்ச இடத்துல ஊசி எடுத்து குத்தினா கூட என்ன இருக்காது? சொரணை இருக்காது. சரியான வார்த்தை பயன்படுத்தினேன். ஓகே, சொரணை இருக்காது. அதை மாதிரி கவனிங்க, நாம ஒரு குறிப்பிட்ட பாவ காரியங்களில் இருக்கும் பொழுது அதை குறித்த ஒரு வேதனை நமக்கு வராது. ஐயோ, என் ஆண்டவருக்கு எதிராக இப்படி செய்கிறேன்னு அப்படின்னு கவனிங்க, ஒரு சொரணை கூட நமக்கு இருக்காதான். நமக்கு சொரணைய கேட்குறாங்க இல்லையா, ஒரு மாட்டுக்கு ஒரு சொல்லுதான். உனக்கு சூடு சொரணை இல்லை? நான் சேரை பார்த்து கேட்குறேன், உங்களை இல்லை, உனக்கு சூடு சொரணை இல்லை அப்படின்றாங்க இல்லையா, அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அது மாதிரி தான் ஆண்டவரும், சூடு சொரணை இல்லாதவனே, உனக்குள்ள பரிசுத்த ஆவியே கிடையாதுடா. பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். ஏன்னா அவர் தானே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர்.
அப்போனா தொடர்ச்சியாக ஒரு சில அதான் சொல்கிறோமா, அது எந்த பாவமோ எனக்கு தெரியாது. என் அந்தரங்கம் எனக்கு தெரியும், உங்கள் அந்தரங்கம் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருடைய அந்தரங்கத்தையும் ஆண்டவர் அறிவார். அவர் உண்மையாகவே கஷ்டப்படுவார். எத்தனையோ தூரம் போராடி இருப்பார். இதை விட்டுடுமா உள்ள ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். இதை செய்யாத, இதை செய்யாதப்பாலாம் சொல்லியிருப்பார். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட பாவம், இதில் சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாது. அது எதுவோ நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், செத்த ஈக்கள் பரிமளக்காரனுடைய தைலத்தை நாரி கட்டு போக பண்ணும். புரியுதுங்களா? ஆகவே ஒரு சின்ன பாவம் பெரிய விளைவை, பெரிய வேதனையை, பெரிய தீமையை உண்டாக்கிடும். அப்போது அதில் குறிப்பிட்ட 5 வருஷம் 10 வருஷம் நம்ம நினைப்போம், நான் 10 வருஷமாக இதை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, ஒரு நாள் அந்த ஆத்மா சாகுன்னு பைபிள் சொல்லுது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படின்னா பாவத்தில் இருக்கிற மக்கள் சபைக்கு வந்தாலும் அவங்க செத்துப்போன வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நடைப்பணம் என்ன? நடிகர்கள் திரையில் நடிக்கிறார்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தரையிலே நடிக்கிறார்கள். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் மியூசியம், இப்போ அமெரிக்காவிலாம் சில மியூசியம் இருக்குது, அங்கே போனால் அப்படியே ட்ரம்ப் மாதிரியே அப்படியே மனுஷன் நின்று கொண்டு இருப்பான். ஹாலிவுட் நடிகர்கள் மாதிரி அப்படியே நின்று கொண்டு இருப்பார்கள். அவங்களாம் ஜடம், உயிரே இல்லாதவர்கள். அது மாதிரி ஆத்மா செத்து போச்சுன்னா நம்மளாம் ஜடம் மாதிரி தான், உயிர் இல்லாத பிண்டம். ஆகவே ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பாவம் தேவனுக்கு எதிரான ஒரு காரியம். இது சின்ன பாவம் தானே, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். ஆகவே நம்முடைய ஆத்மா செத்து போன ஆத்மாவே இருக்கக்கூடாது. பாவம் செஞ்சாங்க யாரு? ஆதாம் ஏவாள். உடனே அவங்க ஆத்மா செத்து போச்சு தெரியுமா? ஆனால் உயிரோடு வாழ்ந்தாங்க 900 வருஷத்துக்கு மேலே. அப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க செத்து போன ஒரு நடைப்பிணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், உயிரற்ற ஜடமாய். பக்கத்து வீட்டுக்காரன் சாவான், அநியாயங்கள் நடக்கும், அதை குறித்த ஒரு துக்கம், வேதனை, கண்ணீர், ஐயோ என் ஜனம் அழிதே, அந்த உணர்வே வரலன்னா ஆத்மா செத்து போய் கிடக்குதுன்னு அர்த்தம். அந்த மனுஷி அந்தரங்கத்தில் பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று இங்கே ஆண்டவர் பாவத்திற்கு உண்டான தீமையை குறித்து வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாக யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், நீ நல்லா ஆயிட்டப்பா, அதிக கேடானதொன்றும், அதிக மோசம் உனக்கு நடக்காதபடிக்கு இனி பாவம் செய்யாதே எச்சரிக்கிறார். இனி பாவம் செய்யாதப்பா, இனி பாவம் செஞ்சா இனி மோசமான விளைவுகள் நடக்கும். அந்த அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை, அதிக கேடு சொல்றாரா இல்லையா? நீ சொஸ்தமானாய், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி. அப்ப பாவம் செஞ்சா கேடு வரும், அப்படிதான் அர்த்தம். ஆமாவா இல்லையா? அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே எச்சரித்து அனுப்புகிறார். இனி பாவம் செஞ்சினா அதிக கேடு வரும், பயங்கர ஆபத்து வரும், மோசமான விளைவுகளாக நடக்கும். இதை இன்னொரு வேதத்தில் எப்படி எழுதியிருக்குதுன்னா, மொழிபெயர்ப்பில், பின்பு இயேசு அவனை ஆலயத்திலே கண்டு அவனிடம், பார், நீ சுகமடைந்திருக்கிறாயே, இனிமேல் பாவம் செய்யாதே, செய்தால் இதைவிட மோசமானது ஏதாவது உனக்கு நேரிடலாம். இன்னொரு மொழிபெயர்ப்பு, மோசமானது ஏதாவது உனக்கு நேரிடலாம். அப்போ ஆண்டவர் எங்க எச்சரிக்கிறார், அதிக கேடானது ஒன்றும் செய்யாதே. அப்படி நீ தொடர்ச்சியாய் செய்வாயானால் இதைவிட மோசமான காரியம் உனக்கு வர ஆரம்பிக்கும். ஜாக்கிரதை. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இங்க பாவம் செஞ்சுட்டு யாருமே தப்பிக்க முடியாது. இங்கே ஆண்டவர் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு இங்கேயே சரி கட்டப்படும்.
நீதிமானுக்கு நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் துன்மார்க்கனும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனும் பாவியனுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை, அந்தோ பரிதாபம். அப்போ இனி பாவம் செய்யாத, உன்னை காத்துக்கொள், நீ பாவம் செஞ்சா அதிக கேடு உண்டாகும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சுகமான ஒரு மனுஷனை எச்சரிக்கை செய்து அனுப்புகிறார். அடுத்த ஒரு பாயிண்ட், யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது கவனிங்க, பாவத்துக்கு அவன் அடிமை. நம்ம ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்றோம் இல்லையா, உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்நானம் எடுத்த உடனே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம், பாவத்துக்கு செத்து போயிடுறோம், நீதிக்கு உயிரோடு கூட எழுந்துக்கிறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம பாவம் செய்கிறோன்னா, நான் மறுபடியும் பாவம் செய்கிறேன், நான் நாய்க்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? நாய் கக்கினதை ஐயோ அப்பா நினச்சி பார்த்தாலே வாந்தி வருது. யோசிச்சு பாருங்க. நான் ஒரு இடத்துல பார்த்துருக்குறேன், நாய் கக்குந்த பார்த்து ஐயோ எனக்கு கோமாட்டிங்கன்னு வருது. நீ தான் இதை செய்ய மாட்டேன், இது இனி என் ரட்சகர் ஆண்டவர் இயேசு தான், அவருக்காக உயிரையும் கொடுப்பேன், என் வாழ்நாளில் பரிசுத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே சத்திய வாக்கு ஆண்டவருக்கு கொடுத்து தானே முழுகி எழுந்திருக்கிற, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிரோடு கூட எழுந்துட்ட. ஆனால் பைபிள் சொல்லுது, நாய் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல. அப்போ பாவத்துக்கு அடிமை. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டா அவன் அந்த கடைக்காரன் வந்து என்னென்ன பேசுகிறாங்க, நம்ம வாயை மூடின்னு கம்முன்னு தானங்க இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல 10 லட்சம் வாங்கிட்டோம், அவன் வந்து என்னை திட்டுறானா, என்னால் ஒன்றுமே பேச முடியாது, கெஞ்சுமா ஐயா. அப்போது கடை எனக்கு ஒருத்தன் கொடுத்துருக்குறான்னா அந்த கடனை நான் வாங்கின போது அவனுக்கு அடிமை மாதிரி. ஆமாம். அப்போ பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. பாவத்துக்கு எவ்வளோ துணிகரம். சாராயத்தில் கையை வச்சுட்டு இங்கே வந்து திருவிருந்தில் கையை வைக்கிற என்ன வரும் உங்களை சொல்லலை, சொல்கிறேன். அது மாதிரி எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க, அது மாதிரி செய்கிறவங்க இன்றைக்கே இருக்கிறாங்க நிறைய பேர். கவனிங்க, திருவிருந்து எடுத்துட்டு அப்படி சர்ச்சில் நான் 2 வீலரில் வருவேன், ஸ்ப்ளெண்டர் வச்சுங்க. அப்போ ஏறி ஒரு இடத்துல திருக்கழுக்குன்றம் போகிற ரோடு, அது மேம்பாலெல்லாம் போடல. அப்போ அப்படியே தான் வருவோம், அங்கே தான் டாஸ்மாக் கடை இருக்கும். படுவாங்க எல்லாருமே அதே ட்ரெஸ்ஸில் போய் அங்கே என்ன வாங்கி குடிப்பாங்க, கோட்டு டாஸ்மாக்கில். ஐயோ இது துணிகாரம், தப்பாக நினைக்காதீங்க. கவனிங்க, சில மக்கள் இது மாதிரிலாம் நான் கண்கூட பார்த்து என் இதயெல்லாம் அப்படியே வள்ளியோடு கூட எப்பா ரொம்ப துக்கத்தோடு கூட போன காலங்கள்லாம் உண்டு. ஆகவே எல்லாரும் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல அந்த டாஸ்மாக் கடையே இல்லாதபடி எடுத்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் ஆளுங்களாம் தாங்க வந்து குடிக்கிறாங்க அப்படின்வாங்க. உங்கள் ஆளுங்களாம் தான் வந்து அந்த சர்ச்சிலேருந்து கும்பலாக வராங்க, வந்தவொடனே இங்கே வந்து எல்லாம் ஆள் கோட்ரு ஆஃபு பக்கத்திலே கறிக்கடை இருக்கும், கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பாவத்துக்கு அடிமை. யோசிச்சு பாருங்களேன், அது என்ன பாவமோ தெரியாது. அந்த பாவம் நம்மளை கட்டி போட்டுடும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையாய் இருக்காதே, நீதிக்கு அடிமையாயிரு. ஒரு காலத்தில் என் இருதயம் கவனிங்க இந்த உலகத்துக்கு அடிமையாக இருந்தது, பாவத்துக்கு அடிமையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஏவிஎம் ராஜன் ஒரு ஐயா இருந்தார், புஷ்பலதான்னு ஒரு நடிகர் இருந்தாங்க, தெரியுமா? உங்களுக்கு கணவன் மனைவியா அவங்க 2 பேரும் ஊழியம் செஞ்சாங்க, தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல? ஆமாம். காசேதான் கடவுளடா கடவுளப்பா, அந்த பாட்டு கேட்டுக்கிறீங்களா? அந்த பாட்டுக்கு ஆக்டிங் பண்ணவர் யார் தெரியுமா? ஏவிஎம் ராஜன்.
அந்த ஏவிஎம் ராஜன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் அடிமைன்னு பேரை மாற்றிக்கினார். இயேசுவின் அடிமைன்னு பேரை மாற்றிக்கினார். அப்போ என்ன சொல்ல வரேன்னா கவனிங்க, நாம் அந்தரங்கத்தில் பாவம் செஞ்சால் அந்த பாவம் நம்மளை அடிமையாக்கும். பாவம் நம்மை அடிமை. இந்த பாவன்ற வார்த்தை ஐயோ பாவம். யாரா ஒருத்தர் பிச்சை எடுக்க வந்தால், சின்ன குழந்தை பிச்சை எடுக்குதுன்னு வச்சுங்க, ஆமாம் ஐயோ பாவம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்மா? ஏன்னா ரோட்டில் புல்லட்டில் விழுந்துட்டான்னு வச்சுக்கப்போம், ஐயோ பாவம். பாவம் அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லை, அது மோசமான வார்த்தை. நல்ல பாம்பை பார்த்துக்கிறோமா? நம்ம பதறி ஓடுவோம். அந்த கொடிய விஷ பாம்பை விட கொடியது பாவம். ஆனால் இன்னைக்கு அதே வச்சுக்கின்னு எல்லாரும் தூங்குறாங்க. பெட்டில் நல்ல பாம்போடு கூட தூங்குவோமா? நம்ம ஆளறி அச்சுன்னு ஓடுவோமா? ஓட மாட்டோமா? ஆனால் நல்ல பாம்பை விட கொடியது பாவம். அந்த பாவத்தை வச்சுக்கின்னு நிறைய பேர் தூங்குறாங்க, பாவத்தோடு கொஞ்சுறாங்க, பாவத்தோடு கூட விளையாடுறாங்க. ஒரு நாளைக்கு கொத்தும், ஒரு நாளைக்கு கொத்தும். அது எந்த பாவம்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஆண்டவரோடு கூட இடைப்பட்டால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்துவார். பாவங்களை மறைக்கணும் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. போதுமா? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. போதும். அடுத்தது கவனிங்க, பாவம் செய்கிறவனுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருக்காது, போயிடும். தேவனுடைய மகிமை இருக்காது, தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. பாவம் செய்கிற மனுஷனால தேவனை உணரவே முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. சரிங்களா? சொல்லுவோமே சில நேரம், ஐயோ இந்த பாட்டு கேட்ட உடம்பு புல்லரிக்குதுன்னு. அது புல்லரிக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஒட்டும்பெல்லாம் அப்படியே புல்ல, அது ப்ரெசன்ஸ். அதுதான் கடவுளுடைய பிரசன்னம். என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே வரலன்னா தேவ மகிமை உன்னை விட்டு விலகுச்சு. தேவ மகிமை. அந்த பாவம் செஞ்சாங்களா இல்லையா? ஆதாம் ஏவாளும் செஞ்சவொடனே அவங்க மேலே ஆடையா என்ன இருந்தது? தேவனுடைய வல்லமை, மகிமை அவங்களுக்கு ஆடையா இருந்தது. ஆனால் பாவம் செஞ்சவொடனே அவங்கள விட்டு விலகி போனவொடனே தாங்கள் நிர்வாணி என்று வெட்கி தலை குனிந்து பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்போ மகிமை விலகி போய்விடும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை மீறி நாம் பாவ வாழ்க்கையை வாழ்வோமானால் நமக்கு ஆண்டவர் இருக்கிற உறவே துண்டிக்கப்படும். நமக்குள்ள தேவ பிரசன்ன ஆளுகை செய்ய முடியாது. நமக்குள்ள தேவ ஆவியானவர் தங்கி இருக்க முடியாது. தேவ ஆவியானவர் இல்லையே. நான் ஆராதிக்கும் போதெல்லாம் நான் நல்லா ஆராதிக்கிறேன், என் உடம்பு சில்லுன்னு ஆகுது, என் உடம்பு பத்திக்குதே, அது வேற ஆவி. கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தால் கனி கொடுப்பார். அவருடைய வேலையை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நம்மளை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவார். ஓகேவா? அப்போ கவனிங்க, தொடர்ந்து பாவ காரியத்தில் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அந்தரங்கமாக யாருக்குமே தெரியாத நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கணக்கு போடுவாயானால் அவர் ஒரு கணக்கு போடுவார். மொத்தமாக வட்டியும் முதலுமா வாங்கிடுவார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாது. இங்கேயே மகிமையை இழந்து விடுவோம். அல்லேலூயா. ஆமென். இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேற்று யோசிச்சுங்க. இதை பிரசங்கம் பண்ணால் ஜனங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்களோ. ஆனால் என் உள்ளுக்குள்ளே இல்லை, நாளைக்கு இதை தான் பிரசங்கம் பண்ணணும், நாளைக்கு இதை தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு என் உள்ளத்துக்குள்ளே அதிகமாய் உணர்வு உண்டானபடினால்தான் இன்றைக்கி இந்த பிரசங்கம். எத்தனை நாளைக்கு ஆசீர்வாத பிரசங்கமா? இன்றைக்கி இந்த பிரசங்கத்தையும் கேளுங்க. அந்த அரங்கத்தில் தேவனுக்கு எதிராய் பாவ காரியங்களை செய்திருப்பீர்களானால் அதை இன்றோடு கூட ஒழித்து விடுங்கள். உள்ளத்தில் புதிதான ஆவியை உடையவர்களாய் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்காக வாழ்ந்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கடைசியாக ஒரே ஒரு வசனம் படித்து நம்ம முடிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம்.
தேவனுடைய கிருபை வரமோ தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். கடைசியா இது வரைக்கும் 8 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 8 எண்ணி பாருங்க. 8. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா கவனிங்க, பாவம் நம்மை மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் எனக்கு தெரியாது, எனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். அது எந்த பாவமும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாவம் உங்களை என்னை எதுக்கு நேராய் நடத்துமா? மரணத்துக்கு நேராய் நடத்தும். மரணத்துக்கு நேராய் நடத்தும். ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம். ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், ஒருவன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவனுக்குள் என்னுடைய வார்த்தைகள் நிலைத்திராது. வார்த்தை இருந்தால் பாவம் செய்ய முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறவனால பாவம் செய்ய முடியுமாங்க? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறவனால நிச்சயமாக பாவம் செய்ய முடியாது, தடுக்கும். அதே மாதிரி அவன் கனி கொடுப்பான். அவனுக்குள்ள இருந்து கவனிங்க, கனிகள் வெளிப்படும். ஆமாம், கனி உள்ள வாழ்க்கையை வச்சு எடை போட்டுலாம். ஐயா இந்த மனுஷன் நல்ல மனுஷன்பா, முகத்தை பார்த்தாலே பா எல்லாத்துக்கும் இந்த மனுஷன் இவ்வளவு சீனா கூட என்ன ஆகுறாரு, வலியே வந்து பேசுகிறாரு. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இவ்வளோ அவமானப்படுத்துகிற வலியே வந்து என்ன பண்ணுறாரு அவர்? நமக்கே பேஜாராயிடும். சி இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுப்பா, அவ்வளோ தங்கமான மனுஷனாக இருக்கிறாரு. சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு சிலரை பார்த்துக்க, கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்து, அவர் தம்பா ஆண்டவுடைய பிள்ளை, அவங்க தம்பா ஆண்டவுடைய மகள். ஆமாம், யார் என்ன சொன்னாலும் கவனிங்க, அவங்க சகித்து கொள்வார்கள். யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்குள்ள ரைஸ் ஆகாது. அவங்களுக்குள்ள பயங்கரமான ஆக்ரோஷமான ஆவி வராது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. ஆமாம், அதனால் டோட்டலாக ஒருத்தன் குத்தம் வரானா குத்துங்கப்பா குத்துப்பா, எனக்கு ஒரு பரிசுத்த ஆவியான இருக்கணும், இந்த மூஞ்சில் இருக்கணும், இந்த கன்னத்தில் ஒரு குத்து குத்து, இந்த கன்னத்தில் ஒரு குத்து குத்து, முதுகில் ஒன்று குத்து. அப்படி இல்லை, பாம்பை போல படையெடு, கேள்வி கேள். அதுக்காக அனாவசியமா என்னை அடிப்பா, நான் ஏசுனார் புள்ள அடி வாங்கின்னு போகிறேன், அப்படி இல்லை. நான் அப்படி சொல்ல வரல. சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னா பொறுத்து கொண்டு போவது நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் கேள்வி கேட்கணும். முட்டாளுக்கு மறு உத்தரவு கொடாதேன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதே முட்டாளுக்கு மறு உத்தரவு கொடுன்னு பைபிள் சொல்லுது. முட்டாளுக்கு மறு உத்தரவு கொடு அப்படின்னு பைபிள் சொல்கிறது. ஆகவே இந்த பாவம் செய்கிற அந்த பாவத்துக்கு கூலி இருக்குது. என்ன இருக்குது? இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூலி இருக்குதா இல்லையா? மாதம் 30 நாள் வேலை செஞ்சால் கூலி இருக்குதா இல்லையா? நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு கூலி இருக்கிறது. அது மரணம் அல்லது நித்திய ஜீவன். மரணம் அல்லது நித்திய ஜீவன். உங்கள் மனசாட்சியே சொல்லும் நீ உத்தமன். ஆமென், உன் மனசாட்சியே சொல்லும். யோபுக்கு சொல்லிச்சா? மனசாட்சி சொல்லிச்சா? அது மாதிரி நம்முடைய மனசாட்சி சொல்லும், நீ அந்தரங்கத்திலும் நல்லவன் தான்டா, வெளியரங்கத்திலும் நல்லவன் தான், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஒரு ஸ்திரீ ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்கிறா, உம்முடைய அடியான் என்னுடைய கணவன் கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்பதை நீர் அறிவீர். இப்போ கடங்காரன் வந்துட்டான், எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போகிறீங்க? அவர் ஆலோசனை கொடுத்தார். அப்படியே அந்த மனைவி கீழ்ப்படிந்து போய் செத்துப்போன அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி போய் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே தாப்பால் போட்டு இருந்த கொஞ்சம் எண்ணெயை அப்படியே ஊற்ற ஆரம்பித்த உடனே எல்லா பாத்திரங்களும் எண்ணெயால் நிரப்பப்பட்டது. உடனே ஓடியாந்து நன்றி கடனா அதை சொல்கிறதுக்கு ஓடியாராங்க. ஐயா நீங்கள் சொன்னது மாதிரியே நடந்துச்சு. அவர் சொல்கிறாரு, எண்ணெயை விற்று கடனை அடைச்சி மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொந்த மனைவி சாட்சி கொடுக்குறாங்க, சொந்த கணவன் சாட்சி கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். என் மனைவி உத்தமி, என் புருஷன் உத்தமன், சாட்சி கொடுக்கணும் இல்லையா? என் பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும். எங்கள் அப்பா நல்லவர், மோசமானவர் கிடையாது. எங்கள் அப்பா பற்றிலாம் அப்படி சொல்லாதீங்க, அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், இந்த காரியம் செஞ்சுருக்கவே மாட்டான்னு பிள்ளைங்க வாதாடணும். அப்படின்னா அப்பா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க.
அம்மா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். சில கூட்டு களவாணிங்க இருக்கும், அது நான் சொல்ல வரல. குடும்பமே என்ன பண்ணுங்க, குடும்பமே சில காரியங்களுக்கு ஒன்றாயிடும். அதை நான் சொல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்லலை, இங்கே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வரேன். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. அந்த முடிவு என்ன? நித்திய ஜீவனா பாவமா? பாவத்தின் சம்பளமாகிய மரணமா? நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குதுங்க. 2 காரியங்கள் நமக்கு முன்பாக மறைக்கப்பட்டு இருக்குது. ஒன்று இயேசு கிறிஸ்து வருகை, இன்னொன்று மரணம். இந்த 2த்தில் எது நடந்தாலும் நான் ஆண்டவரை சந்திப்பேன் என்கிற அந்த நிச்சயம் எப்போ வருதோ அவன் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழுகிறான். ஆமென். ஆகவே இங்கே சொல்கிறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இந்த பாவங்களினால் ஏற்படுகிற 8 தீமைகளை குறித்து இன்னைக்கு படித்தோம். அன்பானவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் அந்தரங்கம் எனக்கு தெரியாது, ஏன் அந்தரங்கம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய அந்தரங்கம் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு இறைவன் இருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில். ஆகவே ஸ்தோத்திரம். இனி பாவம் செய்யாது சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? போ, இனி பாவம் செய்யாதே, அதிக கேடு உண்டாகும்படிக்கு இனி பாவம் செய்யாதே, போ, உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரியை ஆண்டவர் அனுப்பினார். அதுபோல தான் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என் பிள்ளைகளே, இனி பாவம் செய்யாதீங்க. நீங்கள் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருங்கள், உத்தமியாயிருங்கள். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை கானானுக்குள்ளே கொண்டு போவேன், உன் நிமித்தம் மற்றவங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆகவே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. எழுந்து நிற்கலாமா?